ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மெத்தட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு 2 இம்பார்ட்டன்ஸ் மெத்தட் இதில் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏற்கனவே நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைப் ஆஃப் வாட் ஆர் த டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இது கேட்கலாம். நான் லாஸ்ட் டைமில் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் இதான். 2 டைப் தான் இருக்குது. அதை 2ஆக பிரிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று இன்ஃபர்மேஷனல். ஸோ அதனால் என்னங்கிறத உங்களுக்கு சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதனுடைய கேரக்டர்ஸ் சொல்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. ஸோ அதனுடைய எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். கிராஃப் மூலம் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸு அதை சார்ட் பண்ணி காமிக்கிறது, அதனுடைய மீன், மீடியன், மோடு, ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா ஸ்கொயர், இதனுடைய வேரியன்ஸ், இதை பற்றி எல்லாம் படிக்கிற மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், இதை பற்றி இந்த டேட்டா பற்றி நம்ம படிக்கிறது எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்டிகேஷன் செய்யும் நமக்கு வரும். ரைட்டா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இன்ஃபர்மேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த மட்டும் எஸ்டிமேஷன், ஹைபாதிசிஸ் டெஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து இப்போ தெரியுதா, நம்ம ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அது எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரியாமல் அப்போ இன்ஃபர்மேஷனில் வரும். அந்த ஹைபாதிசிஸ் டெஸ்டிங்க்கும் அந்த மீன் மீடியன் மோடுக்கு சம்மந்தம் இல்லை, இதில் வந்துடும். அப்போ உங்களுக்கு எஸ்டிமேஷன், ஹைபாதிசிஸ் டெஸ்டிங், அது இது என்னென்னா மேக் த டிசிஷன் அபவுட் பாப்புலேஷன் கேரக்டர். ஒரு பாப்புலேஷனோட கேரக்டரை நம்ம வச்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேராமீட்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். அந்த பேராமீட்டர் வந்து அன்பயாஸ்டு பேராமீட்டராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஹைபாதிசிஸ் டெஸ்டிங். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதில் 2ஆக பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் டெஸ்டிங், நான் பேராமீட்டர் டெஸ்ட்னு வரும். ஸோ இப்படி 1 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அப்போ இன்ஃபர்மேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது மெயின் பார்ட், ஒரு ஹார்ட் பார்ட் மாதிரி. மற்ற பாகங்களும் என்ன சொல்லலாம்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். அந்த டிஸ்கிரிப்டிவ் அந்த வேர்டுலேயே உங்களுக்கு அதில் மீனிங் இருக்குது. ஸோ அந்த 2 டைப் வந்து ஒரு மெயின் டைப். ஓகேவா? அப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதோட இந்த டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு அதனுடைய அப்ளிகேஷன், பிஸ்னஸில் அதனுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறத, பிஸ்னஸ் ஏரியா அந்த ஓரியன்டாக நம்ம செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.